நீ சரியான ஆம்பளையா இருந்தா அந்த 50 அடி உயரமுள்ள நெருப்பை கக்கும் ராட்சத ராஜாளி கழுக தனியால அடக்கிட்டு உயிரோட வா. ஒருவேளை இந்த சவால்ல நான் தோத்துட்டா உங்க அத்தனை பேர் முன்னாடியும் நீ சொன்ன அந்த விஷயத்தை நான் செய்யறேன். இது சத்தியம் என்று பகிரங்கமாக அனைத்து ஆண்களின் முன்னிலையிலும் அழகிய விபாஷா எந்த ஒரு பெண்ணும் செய்ய துணியாத அந்த விபரீத சவாலை விடுக்க அதை கேட்ட அவளின் ஆதர்சன குரு விஸ்வரூபன் மற்றும் அங்கிருந்த மொத்த கூட்டமும் ஒரு கணம் அதிர்ந்து போனது. விபாஷா 18 வயதான அழகிய இளம் பதுமை, பூமியிலிருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விசித்திரங்கள் நிறைந்த டைட்டன் கிரகத்தின் இளவரசி. அவளின் அழகாலும் திறமையான பேச்சாலும் எப்பேற்பட்ட பொருளையும் தன் வாய் ஜாலத்திலேயே விற்றுவிடுவதின் கெட்டிக்காரி. அவளின் அப்சரஸ் போன்ற அழகிற்கும் பேச்சிற்கும் மயங்கிய டைட்டன் கிரகத்தின் பணக்கார ஆண்களும் ஏன் அரசர்களுமே அவளை அடைய துடித்து வந்தனர். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. விபாஷா தன்னிடம் சிலுமிஷம் செய்யும் ஆணையும் ஒரு கை பார்த்து விடுவாள். அப்படி இருக்கும்போது அவளின் ஆதர்சன குரு விஸ்வரூபர் கண்டுபிடித்த ஒரு அதிசய மந்திர நவபாஷான வாளே அவளின் மானத்திற்கே பெரும் களங்கம் விளைவிக்கும் நிலைக்கு வந்தது. அவளின் குரு சக்தி மிக்க அதிசய வாழ் செய்வதில் கை தேர்ந்தவர் என்பதால் பல வருடங்களாக டைட்டன் கிரகத்தில் இருந்த காடுகளிலிருந்தும் மலைகளிலிருந்தும் 9 வகையான பிளாட்டினம், டைட்டானியம், தங்கம் மற்றும் பல அரிய வகை அதிசய உலோகங்களை கொண்டு ஒரு சக்தி மிக்க மந்திர வாளை தயாரித்தார். அந்த வாளின் பெயர் அதிசய நவபாஷான வாள். அதை வைத்திருந்தால் எப்பேற்பட்ட நோஞ்சானுக்கும் அதீத சக்தி கிடைக்கும் மற்றும் அதை வைத்திருப்பவன் அந்த நாட்டிற்கே தலைவன் ஆவான் என்பதே அதன் சிறப்பம்சம். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. காரணம் 100 கிலோ எடையுள்ள அந்த கூறிய நவபாஷான வாளை சாதாரண ஒருவனால் தூக்கிவிட முடியாது. மேலும் டைட்டன் கிரகத்தில் மக்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றால் ராட்சத விலங்குகளை கொல்ல வேண்டும். அவ்வாறு அவைகளை கொல்லும் போது அவைகளின் வாழ்நாள் மொத்தமும் யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். எவ்வளவு பெரிய ராட்சத மிருகமாக இருந்தாலும் இந்த வெற்றி வாளால் அதை வெட்ட உடனே அது இறந்துவிடும். அதில் விசித்திரம் என்னவென்றால் அதை ஆண்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். அந்த நேரத்தில் விஸ்வரூப சித்தருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகவே அவரை காப்பாற்ற பெரும் பணத்தொகை தேவைப்பட்டது. அதனால் அந்த நவபாஷான வாளை அதிக விலைக்கு தந்திரமாக விற்று தன் குருவின் உயிரை காப்பாற்ற எண்ணினாள் விபாஷா. ஆனால் அந்த மந்திர வாளால் ஏற்பட போகும் ஆபத்தை அவள் துளியும் அறியாமல், அவளின் குரு எவ்வளவு கூறியும் கேட்காமல் அந்த மந்திர வாளை ஏலம் விட தயாரானாள். மறுநாள் டைட்டன் கிரகத்தில் ஊர் மக்கள், பன்னாட்டு அரசர்கள் என அனைவரையும் அழைத்து தன் வார்த்தை ஜாலத்தை காண்பித்தாள் விபாஷா. இந்த வாளை உங்க கையால நீங்க தொட்டீங்கன்னா கோழ கூட வீரனாவா, ஆண்மையற்றவன் கூட 10 பிள்ளைய பெத்து எடுக்கிற அளவுக்கு வீராதி சூரனாவா. அவ்வளவு ஏன், இந்த அதிசய வாளை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கே அதிபதி. இதோட ஆரம்ப விலையே 1000 கிலோ தங்கம் என்று ஒரே போடாக போட விலையை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் பல பணக்காரர்களும் அரசர்களும் நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு ஏலத்தொகையை ஏற்றினர். 2000 கிலோ தங்கம், 5000 கிலோ தங்கம் என்று போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே ஆயிரக்கணக்கில் அந்த நவபாஷான வாளின் விலை ஏறிக்கொண்டே போக அதை பார்த்த விபாஷாவும் அவளின் குருவும் தாங்கள் நினைத்தது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது திடீரென்று 5 லட்சம் கிலோ தங்கம் என்று ரைடன் நகர அந்நாட்டு அரசன் ஹைனஸ் மிருகலோச்சன் ஒரேடியாக விலையை ஏற்ற மக்கள் அனைவரும் திக்குமுக்காடி போனார்கள். அப்போது அந்த ஹைனஸின் ராஜகுரு, ஹைனஸ், ஒருவேளை இந்த வாள் சக்தி இல்லாத சாதாரண வாளா இருந்தா நம்மளுடைய சொத்துல பாதி காலியாயிடும். அதனால நல்லா யோசிச்சு இதை வாங்கலாம் ஹைனஸ். இது 5 லட்சம் கிலோ தங்கம் கொடுத்து வாங்கிக்க நான் தயார். ஆனா இந்த மந்திரவாள் உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி பெரும் சக்தியை கொடுக்குன்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை இது வேலை செய்யலனா அப்ப உடனே எங்களுக்கு நிரூபிச்சு காட்டு என்று கேட்க ஒரு கணம் அதிர்ந்து போனாள். ஹைனஸ், என்ன செஞ்சா நீங்க நம்புவீங்கன்னு சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் என்று சொன்னவுடன் அந்த ஹைனஸ், எங்கிட்ட 50 அடி உயரமான நெருப்ப கக்கோ ராட்சத ராஜாளி கழுகு ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் எந்த கொம்பனும் அதோட ஒரு இறகுல இருந்து முடிய கூட புடுங்கினது இல்ல. நீ சொல்ற இந்த அதிசய நவபாஷான வாளை வச்சு அதை ஒருத்தன் கொன்னுட்டான்னா அப்ப நான் இதை வாங்கிக்கிறேன் என்று கூற அதை கேட்ட விபாஷா பெரும் பதட்டம் அடைந்தாள். மேலும் அந்த அரசன் அவன் அழகை ரசித்தபடி நக்கலாக, ஹே அழகி, ஒருவேளை நீ தோத்துட்டா இந்த மொத்த ஊர் முன்னாடியும் நான் சொல்ற அந்த விஷயத்தை செய்யணும். சவாலா விபாஷா என்று மேலும் ஒரு அதிர்ச்சி குண்டை வீச அதிர்ந்து போனாள் விபாஷா. அவளின் குரு அவளிடம் இதற்கு ஒற்றுக்கொள்ள வேண்டாம் என்பது போல் கண் அசைத்தார். சிறிது நேரம் மௌனமாக யோசித்த விபாஷா திடீரென்று அந்த ஹைனஸை பார்த்து கம்பீரமாக, இந்த சவாலுக்கு நான் தயார் என்று அவளும் பதிலுக்கு சவால் விட அந்த ஹைனஸ் கூட்டத்தில் இருந்த ஒருவனை தேர்ந்தெடுக்கலாம் என முடிவு செய்து கூட்டத்தை பார்த்தான். அப்போது அந்த ஹைனஸின் கண்களில் அந்த கூட்டத்தில் நோஞ்சான் போல் இருக்கும் அகிலன் தென்பட இவன்தான் இந்த போட்டிக்கு சரியான ஆள் என முடிவெடுத்தான். அந்த நோஞ்சான் அகிலனை களத்துல தள்ளுங்கடா
என்று அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த அகிலனை அனைவரும் அந்த மைதானத்திற்குள் தள்ளிவிட்டனர். அவனை பார்த்து மொத்த மக்கள் கூட்டமும் சிரித்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத அகிலன் போட்டியை கேட்டு பயத்தில் நடுங்கி போய் நின்றான். அகிலன் பூமியிலிருந்து வந்த ஒரு சாதாரண இளைஞன். ஒரு ரகசிய மர்ம காரணத்தினாலும் சிறிய தவறு நடந்ததாலும் அவன் இந்த ரைடன் ரகத்திற்கு வந்து மாட்டிக்கொண்டான். ஆனால் இவன் பூமியை சேர்ந்த மனிதன் என்று அவர்கள் யாருக்கும் தெரியாது. மேலும் அகிலனுக்கு அவர்களை போன்ற அதிசய சக்தி எதுவும் இல்லாததால் அவனை அனைவரும் அவமானப்படுத்தி வந்தனர். அகிலன் எப்படியாவது பூமிக்கு திரும்ப சென்று விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் இப்படி ஒரு விபரீத போட்டியில் மாட்டிக்கொண்டான். என்ன அகிலன், அந்த மந்திரவாளை உன்னால தூக்க வாச்ச முடியுமா? ராஜாளி கழுகு நகாளவு கூட இல்லாத நீ இந்த வாழை தூக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ராஜாளி உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுமே. ஹே விபாஷா, எல்லாரும் முன்னாடியும் நான் சொன்ன அந்த விஷயத்தை செய்ய நீ தயாரா? போட்டி ஆரம்பிக்கட்டும். இந்த நோஞ்சான் நான் தயாரிச்சு வச்சிருக்கிறேன் இந்த அதிசய நவபாஷான வாழை வச்சு உன்னுடைய ராஜாளி கழுக கொன்னு காட்டுவான் என்று கூற டைட்டன் கிரகமே அங்கிருந்த கூட்டம் மொத்தமும் ஆர்ப்பரித்தது. சரியான போட்டி என்று நினைத்த மக்களும் ஆரவாரத்துடன் உற்சாக மிகுதியில் கூச்சலிட்டார்கள். அகிலன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவன் இப்பொழுது பின்வாங்கினால் உடனே அவன் தலை வெட்டப்படும் என்பதை உணர்ந்த அகிலன் அதே நேரத்தில் 50 அடி உயரமுள்ள நெருப்பை கக்கும் ராஜாளி கழுகை எப்படி வெல்வது என்ற படபடப்போடு இருந்தான். இருந்தாலும் இப்பொழுது அந்த போட்டியில் கலந்து கொள்வதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. ஸ்டார் வடிவத்தில் இருந்த அந்த மைதானத்தின் ஒரு பகுதிக்கு அகிலன் கொண்டு வரப்பட்டான். விபாஷாவின் குரு விஸ்வரூப சித்தர் அந்த மந்திரவாளை உரையிலிருந்து எடுத்து அங்கிருந்த அனைவரின் முன்னிலையிலும் காட்டினார். வைரத்தை போல் மின்னிய அந்த நவபாஷான வாளை அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். ஆனால் அகிலன் அந்த பிரம்மாண்ட வாளின் எடையை கண்டு நடுங்கி போனான். அதை கஷ்டப்பட்டு தூக்கிய விபாஷா அருகே நின்று கொண்டிருந்த அகிலனிடம் வாளை பிடிக்கச் சொல்லி தூக்கி போட அதன் எடை தாங்காமல் அதை தவறவிட அந்த குறுகிய வாள் அவன் கையை கீறி கிழித்தது. உடனே அகிலனின் கையில் சிவப்பு நிறத்தில் ரத்தம் வழிய அதை கவனித்த விபாஷாவுக்கும் அவளின் குரு விஸ்வரூப சித்தருக்கும் ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது. ஏனெனில் டைட்டன் கிரகத்தில் இருப்பவர்களுக்கு ரத்தம் நீல நிறத்தில் தான் இருக்கும். அதை பார்த்து பதட்டமடைந்த விஸ்வரூப சித்தர், விபாஷா, இவன் நம்ம கிரகத்தை சேர்ந்தவனே இல்ல, இவன் பூமியிலிருந்து வந்தவன். இவனால இந்த வாளை தூக்கி அந்த ராஜாளி கழுக கொள்ளவே முடியாது என்று அதிர்ச்சியாக கூற தன் குருவை பார்த்த விபாஷா, என்ன விளையாடுறீங்களா? மொத்த கூட்டத்தையும் பாத்தீங்கல்ல, இப்ப போய் இந்த உண்மையை சொன்னா என் மானமே கப்பல் ஏறிடு. அவ பூமியில சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அகிலன் இதை வச்சு சண்டை போடட்டும், இதை தவிர வேற வழியே இல்ல என்று காட்டமாக கூறினாள். அவளின் குருவும் எவ்வளவோ எடுத்துக் கூற முயன்ற போதும் விபாஷா தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தாள். ஒருபுறம் மொத்த மக்களும் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்க அந்த 50 அடி உயரமுள்ள ராஜாளி கழுகு எவரின் கற்பனைக்கும் எட்டாத ஒரு பிரம்மாண்ட கூட்டிற்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அது பறந்துவிடக் கூடாது என்பதற்காக அதன் பிரம்மாண்ட ரக்கைகளை ராட்சத இரும்பு சங்கிலிகளால் கட்டி வைத்திருந்தனர். அந்த ஆக்ரோஷமான ராஜாளி கழுகின் கொடூர சத்தம் மக்கள் எழுப்பிய ஒளியை விட படு பயங்கரமாக பூமியை இரண்டாக பிளக்கும் அளவிற்கு எதிரொலித்தது. ஏ விபாஷா, சீக்கிரம் இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்று அதிகாரத்தோடு கூற மொத்த கூட்டமும் அகிலனை பார்த்து கத்த ஆரம்பித்தார்கள். விபாஷாவிற்கும் அவளது பயத்தில் குருவிற்கும் வியர்த்து ஊற்றியது. அகிலன் பூமியை சேர்ந்தவன் என்ற உண்மை தெரிந்தால் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடந்தது. திடீரென கீழே விழுந்திருந்த அந்த அதிசய நவபாஷான மந்திரவாளை வேகமாக தூக்க முயன்றான் அகிலன். அகிலா, அந்த மந்திரவாளை தூக்க முயற்சிக்காத, அப்புறம் நடக்கக்கூடாத விபரீதம் நடந்துரும். ஆனாலும் அகிலன் எதையும் காதில் வாங்காமல் அந்த அதிசய நவபாஷான வாளை எப்படியாவது தூக்கிவிட வேண்டும் என்ற முயற்சியில் இருந்தான். அதை பார்த்த விபாஷா அதிர்ச்சியின் உச்சியில் இருந்தாள். மறுபுறம் ஏற்கனவே கூண்டிற்குள் அடைபட்டு கோபத்தில் இருந்த ராஜாளியை இன்னும் கோபப்படுத்தும் விதமாக 4 புறம் இருந்தும் வீரர்கள் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தாக்க அதனால் மேலும் ஆக்ரோஷம் அடைந்த அந்த ராஜாளி கழுகு வெறிகொண்டு தன் ரக்கையை விரிக்க அந்த ராட்சத இரும்பு சங்கிலியே அருந்து விழுந்தது. மேலும் தன் பிரம்மாண்ட ரக்கையை ராஜாளி விரிக்க அந்த மாபெரும் இரும்பு கூண்டே உடைந்து சுக்குநூறாக நொறுங்கி சிதறி போய் விழுந்தது. வெளியே வந்த ராஜாளி உக்கிரமாக கத்த மொத்த நிலமும் அதன் சத்தத்தில் அதிர்ந்தது. அந்த இடமே ஒரு போர்க்களம் போல் காட்சியளித்தது. மறுபுறம் நோஞ்சானாக நின்று கொண்டிருந்த அகிலனுக்கு அந்த மாயவாளை தூக்க முடியாமல் திடீரென தலை சுற்றி பார்வை மங்கலாக தெரிந்தது. அதை பார்த்த ஹைனஸ், எப்படியோ அந்த நோஞ்சா அகிலன் செத்துருவான். ஹே விபாஷா, எல்லாரும் முன்னாடியும் நான் சொன்ன அந்த விஷயத்தை செய்ய தயாரா? ஏய், யாருமே தொடாத அந்த அழகிய அழுங்காம எங்கிட்ட எழுதிட்டு வாங்கடா என்று ஹைனஸ் கூற உடனே வீரர்கள் ஓடிச் சென்று அவளை சுற்றி நின்றார்கள். மொத்த அரங்கமும் திகைப்போடு என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஆவலோடு இருந்தனர். மேலும் அந்த 50 அடி உயரமுள்ள ராஜாளி தன் நேரெதிரே நின்று கொண்டிருந்த அகிலனை பார்த்து நெருப்பை கக்கியவாறே மின்னல் வேகத்தில் சீறிக்கொண்டு பறந்து வந்தது. அதை பார்த்து மேலும் பயத்தில், கடவுளே, எப்படியாவது இந்த இக்கட்டான சூழலில் இருந்து எங்களை காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டிருக்க அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் வானில் கண்ணை கூசும் ஒரு அபூர்வ நட்சத்திர ஒளி தோன்ற அதை பார்த்து ஒருமுறை கும்பிட்ட அகிலன் படார
என தன் மூச்சை இழுத்து பிடித்து அந்த 100 கிலோ எடையுள்ள மந்திர வாளை கையில் பிடிக்க அதுவரை நூல் அளவு கூட அசையாத அந்த அபூர்வ வாள் அவன் கைப்பட்டு அசைந்தது. அதை சற்றும் எதிர்பார்க்காத விபாஷா திகைத்து போனாள். மறுபுறம் அதே நேரத்தில் அந்த ராட்சத ராஜாளி கழுகும் அகிலனை நோக்கி ஆக்ரோஷமாக வெறிகொண்டு பறந்து வர அகிலனோ ஒரு நொடி கூட யோசிக்காமல் அதை நேருக்கு நேராக கம்பீரமாக எதிர்த்து நிற்க அதன் பிறகு யாரும் அங்கே கனவிலும் எதிர்பாராத ஒரு விசித்திர மர்ம சம்பவம் நடந்தது. அதை பார்த்த விபாஷா, விஸ்வரூப சித்தர், ஹைனஸ் என மொத்த கிரகமும் ஒரு கணம் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனது. மொத்த கிரகமே ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அங்கே அடுத்து என்ன நடந்தது? எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாத 50 அடி உயரமுள்ள ராட்சத ராஜாளி கழுகை நோஞ்சான் அகிலன் வீழ்த்தினானா? இல்லை, விபாஷா தன் சவாலில் தோற்று அனைவரின் முன்னிலையிலும் யாரும் செய்ய துணியாத அந்த விபரீத விஷயத்தை செய்ய போகிறாளா? பூமியை சேர்ந்த நோஞ்சான் அகிலன் அந்த அபூர்வ நவபாஷான வாளை தூக்க முடியாது என்று தெரிந்தும் அதை தூக்க முயன்றதன் மர்மம் என்ன? உண்மையில் யார் இந்த அகிலன்? அவன் இங்கு வந்ததற்கான ரகசிய காரணம் என்ன? மேலும் எந்த பெண்ணும் செய்ய துணியாத விபாஷாவின் அந்த விபரீத சவால் தான் என்ன என்ற இதுவரை கேள்விப்படாத இந்த சுவாரஸ்ய விசித்திர கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். கிபி 2500